ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கடல மாவு வச்சு ஒரு தோசை செய்ய போகிறோம். அதுக்கு நான் வந்து கடல மாவு 1 கப் எடுத்திருக்கேன். 1/2 கப்பு கோதுமை மாவு, அரிசி மாவு 1/4 கப் எடுத்திருக்கேன். இது வந்து அரைக்கிறதுக்காக வச்சுருக்கேன் தனியாக. தக்காளி 1, சின்ன வெங்காயம் 10, பெரிய வெங்காயம் ஒரு 1/4 வாசி அறுத்து வச்சுருக்கேன். அது போக பாருங்கள் 2 பச்சை மிளகாய் அறுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி தழை கொஞ்சமாக அதையும் அறுத்து தான் வச்சுருக்கேன். பெருங்காயம் 1/4 ஸ்பூன், மஞ்சள் தூளும் 1/4 ஸ்பூனு, மிளகாத்தூள் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது சீரக மிளகு நுணுக்கி வச்சுருக்கேன். அது போக உப்பு. இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா, இந்த அளவெல்லாமே நீங்கள் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ, கப்போ டம்ளரோ அதே ஃபைன் தான். இப்போ நீங்கள் ஒரு டம்ளரில் எடுக்கிறீங்கன்னா 1 டம்ளர் கடல மாவு, அதே டம்ளர் அளவு 1/2 டம்ளர் கோதுமை மாவு, அதே டம்ளரில் 1/4 டம்ளர் அரிசி மாவு. ஸோ இதுதான் அதனோட அளவு. இப்போ பாருங்கள், சின்ன வெங்காயத்தையும் தக்காளியும் நான் அரைச்சிட்டேன். வேணால் இது கூட நீங்கள் ஒரு கேரட் கூட போட்டு அரைச்சிக்கலாம். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம தோசை மாவு பதத்தில் வந்து இதை வந்து நம்ம கரைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இது போட்டுட்டேன். அதுக்கப்புறம் கடல மாவு அதையும் போட்டுடலாம். நம்ம ஃபஸ்ட்டு இந்த கடல மாவை நல்லா கட்டி இல்லாமல் கலக்கிக்கலாம். இதை அரைச்சதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறேன். இப்போது கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கட்டி இல்லாமல் அப்படியே கரைச்சிக்கலாம். மாவு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டுட்டு அதையும் விட்டு கலந்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பச்சை மிளகாய், கொத்தமல்லி தழை, சீரக மிளகு நுணுக்கி வச்சது, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், பெருங்காயப்பொடி கண்டிப்பாக போடுங்க. ஏன்னா கடல மாவு வந்து கொஞ்சம் கேஸ்ட்ரிக்காக இருக்கும். அதனால் கண்டிப்பாக பெருங்காயப்பொடி போடுங்க. இது எல்லாத்தையும் போட்டு இப்போ இந்த மாவில் கலர போகிறோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்க, இப்போ தோசை மாவு பதத்துக்கு தகுந்த மாதிரி அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றி கலரிக்க வேண்டியது தான். இப்போ என்ன வேணும்னா, உங்களுக்கு கொஞ்சம் சோடா உப்பு நீங்கள் போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக வேணும்னா போட்டுக்கோங்க. நான் பாருங்கள் ஒரு சின்ன பிஞ்ச் போட்டிருக்கேன், அவ்வளோதான். போட்டுட்டு இதை ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வைங்க. 5 மினிட்ஸ் வைக்கணும்னு கூட இல்லை, ஒன்றே வேணுனாலும் நீங்கள் சுட்டுக்கலாம். பட் வச்சுட்டு இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா ஊறும், அதுக்காகத்தான். அவ்வளோதான், மாவு இப்போ ரெடி. இதை நம்ம இப்போ தோசையாக ஊற்ற போகிறோம். இப்போ வெந்துருச்சு நல்லா. இப்போ நம்ம திருப்பி போட போகிறோம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான், நம்ம திருப்பி போட்டு எடுத்துட வேண்டியதுதான். இதுக்கு வந்து நம்ம ஒரு தேங்காய் சட்னி வச்சுருக்கோம். இதே காம்பினேஷனில் சாப்பிட்டிங்கனாலும் சூப்பராக இருக்கும். எல்லாம் டேஸ்ட் பண்ணிவிட்டு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.